सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरड्नाड्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिध्वंतोदिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधुस्साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाच मां प्रसुप्तां सञ्जीवयत्त किल शक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राण नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घटाकुम्भोच्छात्रविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकरा धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रविततमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण हरे कृष्ण ஸோ நம்ம எல்லாரும் இங்கே ஒரு மங்களகரமான நாளில் கூடியிருக்கும் நித்யானந்த திரையோதசி. ஒரு முறை திரு ஜெயபதக மகாராஜர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி உபன்யாசம் நடந்துட்டுருக்கு, நித்யானந்த திரையோதசி அன்னைக்கு உபன்யாசம் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் இருந்துச்சு கேள்வி கேட்குறார், மகாராஜ் நாங்கள் எப்படி நித்யானந்தருடைய கருணையை பெறுவது அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதற்கு ஜெயபத மகாராஜ் பதில் சொல்கிறாரு, நீ எப்படி நித்யானந்த பிரபு கருணையிலிருந்து தப்பிக்க முடியும்னு வேணால் யோசிச்சுப்பாரு, நீ அவரோட நித்யானந்தோடைய கருணையை பெறதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா நித்யானந்த பிரபுவோடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ பாண்டோம் தான் கருணை அப்படிங்கிற ஒரு மறு உருவம் தான் நித்யானந்த பிரபு. ஸோ அந்த நித்யானந்த பிரபுடைய தோன்றிய நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக நித்யானந்தரை பற்றிய சரித்திரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பட் நமக்கு தெரியும் நம்முடைய பரம்பரையில் சரித்திரத்தை காட்டிலும் அவங்களுடைய சாரித்திரம் தான் ரொம்ப முக்கியம். சாரித்திரம் அப்படிங்கிறது அவருடைய குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நபரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாமா இல்லையா? ஒரு நபரை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு நபரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே அனந்த சக்தி பிரபு இருக்கார் இல்லையா, அவர் எந்திரிச்சு நின்னாருன்னா அவரை பார்ப்பீங்க நீங்கள், ஓகே ஒரு அனந்த சக்தி பிரபு, அனந்த சக்தி தானே, அனந்த சக்தி பிரபு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா மேலேருந்து பார்க்கும், கீழேருந்து பார்ப்போம், சரி நம்மளை போல் அவர் இன்னொரு மனுஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். பட் அவருடைய சாரித்திரத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அவருடைய சாரித்திரம் எப்போ தெரியும் அப்படின்னா, அவரை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவர் இதற்கு முன்னாடி இந்த நாடுகள்லாம் இருந்திருக்கார், இவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருந்திருக்கார், இத்தனை பக்தர்களுக்கு நிறைய உதவிகரமாக இருந்திருக்கார், இத்தனை பக்தர்களை உருவாக்கி இருக்கார், இங்கே மதுரையில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கார், அதே பிரச்சாரத்தை அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவருடைய சாரித்திரத்தை கேட்கும்போது நாம் உண்மையில் அவரை பார்க்க தெரியும். நேரடியாக பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, ஓகே அவர் மனுஷன் இருக்கார், ஒரு நபர் இருக்கார், ஒரு மதிப்பு வாய்ந்த நபர் இருக்கார் அப்படின்னு நினச்சிப்போம். பட் அவருடைய சாரித்திரத்தை தெரியும் போது தான் நாம் அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் நித்யானந்த பிரபு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய சாரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். சாரித்திரம் அப்படிங்கிறது சரித்திரத்தை காட்டி ரொம்ப முக்கியம். அதனால் நாம் என்ன பண்ணலாம்னா, நித்யானந்த பிரபுவுடைய ஒரு சில குணங்கள் நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நாம் எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், இங்கே எல்லாருமே இல்லையா? நாம் எல்லாரும் இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோம்? நித்யானந்த திரையோதசிக்காக வந்திருக்கோம். நித்யானந்த திரையோதசினா என்னது? நித்யானந்தருடைய அவதார திருநாள். சரி, நித்யானந்தருடைய அவதார திருநாள் சொல்லி சொல்கிறீங்க, யாருப்பா அந்த நித்யானந்தர், அவருக்கு என்ன அவ்வளோ நல்ல குணங்கள்லாம் இருக்குது, நான் அதுக்காக வந்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட கேள்வி தான் இது, நீங்கள் எந்த குணத்தினால ஈடுபட்டு நித்யானந்த திரையோதசி கொண்டாட வந்திருக்கீங்க? ஏன்னா நித்யானந்தருக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கலாம், அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல குணம் பிடிச்சிருக்கலாம். எனக்கு இந்த குணம் ரொம்ப பிடிக்கும் நித்யானந்தர் கிட்ட, அந்த குணத்தினால ஈர்க்கப்பட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நித்யானந்த திரையோதசிக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கையை உயர்த்திட்டு அந்த நித்யானந்தருடைய குணங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு குணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கருணை வாய்ந்தவர், பொறுமையா இருப்பார்,
மன்னிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, வீரம். ஓ ஓகே, வெரி குட். வீரம். அடி வாங்கினாலும் போர்லாம் தப்பிச்சு ஓடல இல்லையா, அங்க இருந்து அவருக்கு உதவி பண்ணிட்டு போனார். வேற இந்த பக்கம் கோபப்பட மாட்டார். ஓகே, வெரி குட். கோபப்படுவார், சைத்தன்ய மகாபிரபு மேல கோபப்படுவார், மற்றவங்க மேல கோபப்பட மாட்டார். இந்த பக்கம் பகவானை பற்றிய பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். அப்புறம் இந்த பக்கம் ஜெகதீஷ் பிரபு வெளியில் நிறைய பேர் நின்றுருக்காங்க, வந்து உட்கார சொல்லுங்க, சத்தம் போட்டுருக்காங்க. கீழே இருக்கவங்க பிரசாதம் ஹாலில் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் வர சொல்லுங்க. மகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை சொல்லியாச்சு. மன்னிக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை எல்லாம் ஒன்று தான். வேற நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வேற யாராவது? நித்யானந்தருடைய கருணை இருந்தாதான் நமக்கு மகாபிரபுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னால வந்திருக்கும். குருவா இருக்கிறார், வெரி குட். இந்த பக்கம் எப்பயும் ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவர், வெரி குட். கை தூக்கிட்டு சொல்லணும், கை தூக்கிட்டு. ஹரிநாமத்தை வீடு விடா சொல்லி கொடுத்தார். ஓகே, வெரி குட். ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்களை கரை தேர்த்து விட்டார். பகவான் பலராமுடைய அவதாரம், வெரி குட். நீ லேட்டா வந்த, அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க, ஓல்டு வெர்ஷன். இங்க பிரசாதம் நிறைய கொடுப்பார், நிறைய சாப்பிடுவார். கொடுப்பார்னு சொல்ல முடியாது, சாப்பிடுவார். ஆதி குரு பஞ்சதத்துவால ஒருத்தரா இருக்கார். ஓகே, வெரி குட். சரி, நித்யானந்த பிரபு பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கலாம். அவருடைய குணங்கள் நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுக்கு 12 வருஷம் முன்னாடி தோன்றினார். எங்க பிறந்தார், எங்க தோன்றினார் அப்படின்னா ஏகசக்ரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தோன்றினார். ஏகசக்ரா எங்க இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ராதா தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கு. இப்பதான் பங்களாதேஷ் பேர் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு ராதா தேஷ் அப்படின்னு பேரு. ஏன் ராதா தேஷ் அப்படின்னா அது வறண்ட நிலமா, அங்க கங்கை நதி பாயாது. ஸோ கங்கை நதி பாயாதனால அது ரொம்ப வறண்ட நிலமா கருதப்படுது, ரொம்ப வீழ்ச்சி அடைந்த நிலமா கூட கருதப்படுது. ஏன்னா கங்கை பக்கத்தில் ஓடிட்டு இருக்கா, எங்க வங்காளத்தில் ஓடிட்டு இருக்கா, ஆனால் எங்க போகவே இல்லை, பங்களாதேஷுக்கு போல இல்லையா, அதனால ரொம்ப வீழ்ச்சி அடைந்த நிலமா கருதப்படுது. அப்படிப்பட்ட வீழ்ச்சி அடைந்த நிலத்தில் தோன்றுனதான் யாரு, நித்யானந்த பிரபு. ஸோ அவருடைய தோற்றத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அவர் எதற்காக இருந்தார் அப்படின்னா ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களை உத்தாரணம் பண்றதுக்காக வந்தார். இந்த கலியுகத்தில் ஆச்சரணையை காட்டிலும் உத்தாரணம் ரொம்ப முக்கியம். எப்பயுமே சாஸ்திரம் அப்படிங்கிறது ஆச்சரணையை பற்றி பேசிட்டு இருக்கும். ஆச்சரணைனா என்னது, இதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிகிட்டே இருக்கணும் ஆச்சரணை அப்படிங்கிறது. ஆனால் கலியுக மக்கள் கிட்ட அது எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஏன்னா கலியுக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா மூர்ச்சி அடைந்த நிலையில் இருக்காங்களா. மூர்ச்சி அடைந்த நிலை அப்படின்னா மயங்கிய நிலையில் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், டப்புன்னு கீழே விழுந்துடுறேன். என்ன பண்ணுவீங்க எல்லாருமே, கை தட்டுவீங்களா? அஃப்கோர்ஸ்பா ஷாக் ஆயிடுவீங்க. மறுபடியும் உட்காடுறேன், மறுபடியும் கீழே விழுறேன், ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கூட்டு போக முயற்சி பண்ணி நான் வரமாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இங்கே வந்து உட்காடுறேன், மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுறேன், மறுபடியும் உட்காடுறேன், பின்னா டப்புன்னு அடிக்கிறேன், மறுபடியும் உட்காடுறேன், அடிச்சுக்கிறேன். உடம்பெல்லாம் ரத்தமாக ஒட்டிகிட்டு இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் நொறுங்கி போயிடுது. ஆனால் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தினால நான் அதை நிறுத்தாமல் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மறுபடியும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன், ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும், அருவருப்பா இருக்கும். என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்னோட பழகினவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும் இல்லையா? ஐயோ இப்படி ஆகிட்டு இருக்கே, ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணும். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ நாள் உறவு இருக்கும் இருந்தா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்மளுக்கு தெரியுமா ஒருத்தர். ஆனால் இதே விஷயத்தை தான் கிருஷ்ணர் சொல்றார்.
நம்மளை ஒவ்வொரு பிறவிலையும் பார்க்குறாரு அவர். ஒவ்வொரு பிறவிலும் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்மளை தலையை முட்டிக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உடம்பில் இருக்க எல்லா எலும்புகளும் நொறுங்கக்கூடிய அளவில் அதை விட மோசமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதை பார்க்கும்போது பகவானுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இந்த பிறவியில் நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய சொந்தக்காரர், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய நமக்கே நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா பார்த்து நமக்கு எவ்வளவு கருணை ஏற்படுது, எவ்வளவு சோகம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது பகவான் நம்மளை பார்க்குறாரு, பிறவிதோறும் பார்க்குறாரு. ஒவ்வொரு பிறவையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட. இங்கே ரத்தம் அப்படிங்கிறது நிறைய கர்ம வினைகளால் மீண்டும் என்ன பண்ணுறோம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரேஷாயனம் யசம்சாரே பகுதுத்சாரே கிருபயா பாஹி முராரே அப்படின்னு சொல்கிற மாதிரி மறுபடியும் ரத்தமும் சதையும் சீலுமா பிறந்து மறுபடியும் எலும்பாவோ இல்லை பூச்சிக்கு உணவாகவோ இல்லை சாம்பலாகவோ மாறும் பொழுது அந்த பகவானுக்கு எவ்வளோ வலிக்கும். அந்த பகவான் கருணையோடு வரமாட்டாரா? அப்படி பகவான் பார்த்து பகவான் கருணையோடு இருக்கார் அப்படின்னா அது நாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. பகவான் என் மேலே ரொம்ப கருணையோடு இருக்கார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் பகவானை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாம் நல்ல பசங்களாக இருந்தோம்னா அவர் ஏன் கஷ்டப்பட போகிறாரு நம்மளை பார்த்து இல்லையா? ஸோ பகவானை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நம்முடைய பொறுப்பு. குறைஞ்சபட்சம் அவருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நம்ம அவருக்கு கஷ்டத்தையாவது கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணலான்னா இத்தனை பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம், அடிபட்டு கீழே விழுந்து பகவானுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம். இந்த ஒரு பிறவியாவது என்ன பண்ணுங்க, பகவான் கிட்ட ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணா, எனக்கு இந்த ஒரு பிறவி போதும், நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்ற ஒரே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு ஆசை, எத்தனை பேருக்கு கிருஷ்ணர்கிட்ட மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு தோணுது, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், பரவாயில்லையே, எத்தனை பேர் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். இந்த உலகத்திலேயே குடும்பம் குட்டியாக நம்முடைய வியாபாரத்தோட எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பக்தியும் சைடில் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முடியும் பொழுது நீ என்னை வந்து சேரு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, இப்பவே இந்த க்ஷணமே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? இப்போதான் குழப்பம் வருது நமக்கு. ஆமாம், உடனே போகணுன்னு ஒன்றும் அவசரம்லாம் இல்லையே, கொஞ்சம் நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறம் ஜாலியாக போய்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நாம் போகவே முடியாது. ஆப்ஷன் ஏ பி அப்படின்னு எதுவுமே எடுத்துக்காதீங்க இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தான். பகவான் இப்போ கூப்பிட்டா நம்ம என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், தயாராக இருக்கணும் போகிறதுக்கு. அந்த தயார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லைன்னா அதை கொடுக்குறவர் தான் யாரு? நித்யானந்த பிரபு, வேற ஒன்றும் கிடையாது. நித்யானந்த பிரபு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மை இப்பவே பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஆசையை உண்டுபடுத்தக்கூடியவர் தான் யாரு? நித்யானந்த பிரபு, வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவர் பேரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அவர் பேர் என்னது? நித்திய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் ஆனந்தம் தேவை. எப்படிப்பட்ட ஆனந்தம் தேவை? நித்தியமான நிரந்தரமான ஆனந்தம் தேவை இல்லையா? அந்த ஆனந்தத்தை பெறணும் அப்படின்னு இங்கே கிடைக்காதான். இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு நித்தியமான ஆனந்தம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால சொல்கிறாரு நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபு 12 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினார். ஹதாய் பண்டிட் அப்படின்னு அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர் பத்மாவதி அப்படின்னு பேர். 2 பேரும் குழந்தையாக பிறக்கிறார். பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய கிருஷ்ண லீலைகளை தன்னுடைய பால்யத்திலேருந்து நாடகத்தின் மூலியமாக என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். சின்ன குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணரை போல் நிறைய நாடகம் நடிப்பார். அங்கே இருக்கலாம் ஆச்சரியப்படுவாங்களாம், உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், கதையை நான் சொல்லி கொடுக்கல, ஆனால் உனக்கு என்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்னு ஆச்சரியப்படுவாங்களாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மொபைல் ஃபோன் தெரிஞ்சிருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் நம்மளுக்கு பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என் பொண்ணு 8 வயசு தான் ஆகுது, ஃபோனில் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுக்குறா. எனக்கு தெரியாத விஷயம்லாம் கூட அவளுக்கு தெரியுது. இது சாதாரண விஷயம் தான். அன்றைக்கி எப்படி இருந்தாங்க எல்லாரும், எந்த சம்ஸ்காரத்தோடு இருந்தாங்க? எல்லாருமே கிருஷ்ணவனோட சம்ஸ்காரத்தோடு இருந்தாங்க. அதனால் ஈஸியாக தெரிஞ்சது.
அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி நிறைய லீலைகளை அரங்கேற்றிட்டே இருப்பார். ஒரு முறை அக்ரூரனுடைய லீலையை என்ன பண்றாரு, அரங்கேற்றார். அக்ரூரன் தெரியும் இல்லை? அக்ரூரர் யாரு? அக்ரூரர் யாரு? கம்சனுடைய மந்திரி இல்லையா? அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வேலை பண்ணக்கூடிய ஆள், நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஆள். அங்கே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தார். கம்சன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை, பிடிக்காத வேலையை பண்ணிட்டு இருந்தார் நம்மள மாதிரி. ஆனால் என்ன தெரியுமா ஆசை அவருக்கு? ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, கிருஷ்ணர்கிட்ட நம்மளை அனுப்புவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். போய் கிருஷ்ணர் அவர் தான் என்ன பண்ணார், போய் விருந்தாவனத்துலேருந்து கூட்டிகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லீலை என்ன பண்ணாருன்னா நித்யானந்தபுரம் நடிச்சு காட்டுறார். அதில் ராதையா என்ன பண்ணுறாரு, நித்யானந்தபுரம் நடிக்கிறாரு. கிருஷ்ணர் பலராம 2 பேரும் கிளம்புறாங்க, விருந்தாவனத்துலேருந்து மதுரா கிளம்புறாங்க. ஸ்ரீமதி ராதாராணியை யார் நடிக்கிறது? நித்யானந்தபுரம் நடிக்கிறார். அழுக ஆரம்பிக்கிறார், புலம்ப ஆரம்பிக்கிறார், உருண்டு பெறல ஆரம்பிக்கிறாரு, கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அவருடைய கண்ணீரால் நிரம்பிடுச்சான். நித்யானந்த பிரபு சின்ன பையன்தான், 8 வயசு பையன்தான். அந்த 8 வயசு பையன் கிருஷ்ணருக்காக இவ்வளவு அன்போட அழுகிறானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்து அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏக சக்கரால் இருக்க எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்காக? கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணருக்காக. அப்படி சைத்தன்ய மகாபுர் அப்படி நித்யானந்த பிரபு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய பால்யத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ண உணர்வை இப்படி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மிபதி அப்படின்னு ஒரு சன்னியாசி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நித்யானந்தருடைய வீட்டுக்கு வரார். அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு கிளம்பி போகணும். ஊருக்கு இல்லை, வீட்டிலேருந்து கிளம்பி போகிறார். போகும்போது ஹதாய் பண்டிட் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டார். உங்களுக்கு என்ன சுவாமி நான் கொடுக்கணும், என்ன தட்சணை வேணும் அப்படின்னு கேட்டார். என்ன தட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒரு சாது கிட்ட கேட்க வேண்டாத வார்த்தை இல்லையா? பிரபுபாதர் கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டுருவார் இல்லையா? ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி தான் வந்தான். அதை சொன்னான். அவருடைய விசிட்டிங் கார்டு வச்சுட்டே இருந்தான், நிறைய விசிட்டிங் கார்டு. ஒரு விசிட்டிங் கார்டு ஃபுல்லாக அவனுடைய தொழில் எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தான். எல்லாத்தையும் விசிட்டிங் கார்டு வச்சான். சுவாமிஜி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, பட் உள்ள சந்தோஷமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரபுபா சிரிச்சுக்கிட்டு இப்படி பெஞ்சில் இப்படி ஒரு 2-3 நிமிஷம் தட்டுறார். தட்டிட்டு அந்த விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டார். இந்த கம்பெனியெல்லாம் எனக்கு கொடுத்துடு, நீ எங்களுடைய தங்கிடு, சந்தோஷமாக இருப்ப அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே சுவாமிஜி, இட்ஸ் ஓகே சுவாமிஜி எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் கலெக்ட் பண்ண போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அங்கே கேட்டுட்டாங்களா? கேட்டோன்னே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு உன்னுடைய பையனை கொடுத்துடு. ரொம்ப எளிமையாக கேட்டார், உன் பையனை கொடுத்துடுன்னு கேட்டார். கொடுத்த உடனே தன்னுடைய பிராணனே தன்னை விட்டு போன மாதிரி ஹதாய் பண்டிட் ஃபீல் பண்ணார். உடனே என்ன பண்ணார், இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வீட்டில் கேட்டு வரேன் இல்லையா? அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கலாமே சொல்லிட்டு என்ன பண்ண, வீட்டில் போய் கேட்குறார். பத்மாவதி கிட்ட கேட்குறார், பத்மாவதி இந்த மாதிரி வந்த சுவாமிஜி நம்ம பையனை கேட்குறாரு, என்ன பண்ணுறது? அந்த அம்மா ரொம்ப நல்ல தர்ம பத்னியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க ஆப்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அவங்க மறுபடியும் இவங்கிட்டே தள்ளி விட்டாங்க. எதுவும் பண்ண முடியாது, கேட்டுட்டாங்களே, கொடுத்தாகணும். பையனை கொடுத்துட்டாங்க, தாராவாத்தை கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு தர்மம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்த நித்தாய் வந்து என்ன பண்ணிட்டார், ரொம்ப சந்தோஷமாக அவர் கை கோத்துட்டு கிளம்பிட்டார். ஹதாய் பண்டிட் அதுக்கப்புறம் அந்த வீட்டு வாசலில் வந்து உட்காந்தவர் தான். அந்த பையன் போகிறத பார்த்துக்கிட்டு அழுக ஆரம்பித்தவர் 3 மாதம் நகரவே இல்லையா, சாப்பிடலை, தூங்கலை, அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அதன் பிறகு நித்யானந்த பிரபு போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் விரிச்சோடி போயிடுச்சு. அந்த ஊர்லேயே பகவான் இல்லை அப்படின்னா அந்த ஊர் எப்படி இருக்கும்? எல்லா மக்களும் அப்படியே வறண்டு போய் ஒரு இடமா இருக்குது. இப்படி நித்யானந்த பிரபு கிளம்பி போயிட்டார். போனார், என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்த 20 வருஷம் இந்தியா முழுவதும் பயணம் பண்ணார். எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்தார். மதுரை கூட வந்தார். கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் போனார். இந்த பக்கம் துவாரகையிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் நம்மளுக்கு ஜெகநாதபுரி வரைக்கும் இந்தியாவை என்ன பண்ணார், 4 பக்கமும் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்தார். போயிட்டு விருந்தாவனத்துக்கு போயிட்டார். விருந்தாவனத்தில் தங்கிட்டு இருக்கார். யாருக்காக காத்துட்டு இருக்கார்? அவர் தன்னுடைய தலைவருக்காக காத்துட்டு இருக்கார். அவர் வர வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அவர் வர வரைக்கும் யார்கிட்டையும் பேசவும் இல்லை, யார்கிட்டையும் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணவே இல்லை. தலைவர் சொல்லாமல் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கார்.
அவருக்கு அப்பதான் புரியும். சைத்தன்ய மகாபிரபு தோன்றிட்டார், அவர் நதியால இருக்கார், அங்க மாயாப்பூர்ல. இப்பதான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? தீட்சை கிடைச்சிருக்கு. யார்கிட்ட தீட்சை கிடைச்சது? ஈஸ்வரப்பூர் கிட்ட தீட்சை கிடைச்சது. தீட்சை கிடைச்சோன்னா என்ன ஆயிட்டார்? இப்ப சைத்தன்ய மகாபிரபு பைத்தியம் ஆயிட்டார் இல்லையா? யார் மேல பைத்தியம் ஆயிட்டாரு? கிருஷ்ணநாமத்துல பைத்தியம் ஆயிட்டார். கிருஷ்ணநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சவர் அதுக்கப்புறம் அவரால் வேற எதையுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் குரு கிட்ட போய் கேட்கிறாரு, சுவாமி எனக்கு என்ன மந்திரத்தை கொடுத்தீங்க? ஏதோ கொடுத்தாலும் கொடுத்தீங்க, வாயிலேருந்து இந்த மந்திரம் வெளியிலே வர மாட்டேங்குது, எப்பதான் இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கேன், ஏன்னா பைத்தியம் ஆகிடும் போல இருக்கேன். சரிப்பா, இப்பதான் நீ சரியா உச்சரிக்கிற. ஏன்னா இந்த மந்திரத்தினுடைய பலனை என்னதான்? இந்த மந்திரத்தை நம்ம சரியா உச்சரிச்சோம் அப்படின்னா இந்த மந்திரம் நம்ம வாய் விட்டு நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இந்த மந்திரத்தை சரியா சொல்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சரியா சொன்னோன்னா அவன் கண்டிப்பா கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே யோசிக்க முடியாது. அப்படி இருந்தாராம். அப்படி இருக்கும்போது இப்போ நித்யானந்த பிரபுக்கு தெரியுது, தன்னுடைய மகாபிரபு இப்போ ரெடி ஆகிட்டார், நம்ம இப்போ என்ன பண்ணோம், அங்கே போய் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். யாருக்கும் சொல்லவே இல்லை, அவரே வந்துட்டார். எங்கே தெரியுமா வந்தார்? ஈஷோதயான் அப்படின்னு இடத்துக்கு வந்தார். நம்மெல்லாம் மாயாப்பூருக்கு போனால் ஈஷோதயானுக்கு போய் தங்கிப்போம் இல்லையா? ஈஷோதயான் அப்படிங்கிற நம்மளுக்கு கெஸ்ட் ஹவுஸ், நமக்கு தெரிஞ்சா ஈஷோதயான் கெஸ்ட் ஹவுஸ் போய் தங்குறது. ஆனால் ஈஷோதயான் ரொம்ப நல்ல இடமா, மாயாப்பூர்லேயே ரொம்ப குப்தமான இடம் சொல்கிறாங்க, ரொம்ப ரகசியமான இடமா. ஸ்ரீநந்தன் ஆச்சாரிய அப்படின்றவருடைய இடமா அது. அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் போய் தங்கிட்டார். நித்யானந்தர் தங்கிட்டார். கண்டுபிடிச்சி வரட்டு வேணும் மாஸ்டர் அப்படின்னு விட்டார். சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் சொல்றார், ஸ்ரீவாஸ் பண்டிட் கிட்டையும் ஹரிதாஸ் கிட்ட சொல்றார், 2 பேரும் அனுப்புறார். 2 பேரும் இப்போ என்ன பண்ணுங்க, நித்யானந்த பிரபுவை தேடிட்டு வாங்கன்னு சொல்றார். 2 பேரும் வந்து தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மால குருவை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. குரு தத்துவம் என்ன பண்ணும், நம்மள தேடி வருவார். நமக்கு சரியான ஆசை இருந்தது அப்படின்னா, நமக்கு சரியான தகுதி இருந்தது அப்படின்னா, தகுந்த குரு நம்மளை தேடி வருவார். அப்படி நித்யானந்த பிரபுவை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. நித்யானந்த பிரபு என்ன பண்ணார், ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபுவை வந்து பார்க்க வரார். ஸோ முதல் முறையாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே 2 பேரும் சேர்ந்தாங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் சங்கீர்த்தன இயக்கமானது. அதிலிருந்து பெரிய ஒரு வெடி வெடிச்சத மாதிரி போயிடுச்சான். பஞ்ச தத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 தத்துவங்கள் இங்கேயே பிறந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு, அத்வைத் ஆச்சாரியர், ஸ்ரீவாஸ் பண்டிட், அதுக்கப்புறம் கதாதரர். இவங்க 4 பேர் எங்கே தான் இருக்காங்க? எல்லாருமே நவதீப்பை சேர்ந்தவங்க தான், இதே ஊருக்காரங்க தான். ஒருத்தர் மட்டும் வராமல் இருந்தார். பஞ்சபூதத்தில் 4 பூதம் இருக்கு, ஒரு பூதம் பஞ்ச தத்துவத்தில் 4 தத்துவம் இருக்கு, ஒரு தத்துவம் மட்டும் வராமல் இருந்தது. அந்த ஒரு தத்துவம் சேர்ந்ததோ இல்லையோ, இப்போ 5 விரல் இருந்தால் என்ன இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி பஞ்ச தத்துவம் 5 பேர் சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ண பிரேமை அப்படின்ற இந்த நாமத்தை உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய ஒரு பெரிய கிணறை திறந்து விட்டாங்களாம். எல்லாரும் இந்த கிருஷ்ண பிரேமை அப்படின்ற கடல்ல மூழ்குவதற்காக என்னெல்லாம் தேவையோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நித்யானந்த பிரபுடைய பெருமை எங்க தெரியும் அப்படின்னா, அவர் குரு தத்துவம் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? நித்யானந்த பிரபு ஏன் குரு தத்துவம்னு சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு 4 காரணங்களை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா, நித்யானந்த பிரபுடைய ஒரு உயர்ந்த பக்தர், அந்த மினிகேத ராமதாஸ் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முறை கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமியை பார்க்க வரார். பார்க்க வரும்போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமியனுடைய அண்ணன் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவருக்கு அபராதம் பண்ணிட்டார். இவரை பார்த்து ஏதோ திட்டாரோ, இவரை கோவமா பேசிட்டாரோ, ஏதோ பண்ணிட்டார். பண்ண உடனே அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணார், தான் ஒரு புல்லாங்களோட வருவாராம் எப்பயுமே, மினிகேத ராமதாஸ் அப்படின்றவர். அவர் வந்து நித்யானந்த பிரபுவை தப்பா பேசிட்டார். தன்னுடைய தலைவரை தப்பா பேசினா அவருக்கு கோவம் வந்து தன்னுடைய புல்லாங்களை உடச்சி போட்டுட்டு திட்டிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி ரொம்ப கவலைப்பட்டார். இப்படி ஒரு பக்தரை நம்ம அபராதம் பண்ணிட்டோமே, இந்த அபராதத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்படும் போது அவருடைய கனவுல, யாருடைய கனவுல, கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமியினுடைய கனவுல நித்யானந்த பிரபு தோன்றார். தோன்றி சொல்றார், கவலைப்படாதப்பா, இதை பத்தி எதுவும் யோசிக்காத, நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீ பண்ண வேண்டிய முதல் வேலை விருந்தாவனத்துக்கு போயிடு, இந்த வீட்டில் இருக்காத. எந்த வீட்டில் பக்த அபராதம் நடந்துட்டு இருக்கோ அந்த வீட்டில் நீ இனிமேல இருக்க வேண்டாம், நீ எந்திரிச்சு கிளம்பின்னு சொல்லிட்டார். ஒரே சந்தோஷம் இருக்கு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சாரு, விருந்தாவனத்தை நேராக போயிட்டார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவருக்கு உயர்ந்த விஷயங்கள்லாம் கிடைச்சது. தங்கினது ராதா குண்ட்ல இல்லையா? அவங்களுக்கு கிடைச்ச சங்கமோ, யாருடைய சங்கம் கிடைச்சது, அங்க கோஸ்வாமியோட சங்கம் கிடைச்சது. செஞ்ச சேவையோ, என்ன சேவை பண்ணார் அவரு,
என்ன புஸ்தகம் எழுதினாரு? சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படின்ற புஸ்தகம் எழுதினார். ஸோ கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமிக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் இல்லையா, அதனால் அவர் ஆதி குருன்னு சொல்லி சொல்கிறது உண்டு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நித்யானந்த பிரபு அடுத்தது யாருக்கு பண்ணார் அப்படின்னா நரோத்தமதாஸ் டாக்கூர். நரோத்தமதாஸ் டாக்கூரும் என்ன பண்ணார் அப்படின்னா, கோஸ்வாமிகளையும் அவரால் பார்க்க முடியல, சைத்தன்ய மகாபிரபுவும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அப்போ நரோத்தமதாஸ் டாக்கூருடைய கனவுல வந்து சொல்கிறாரு, நாளைக்கு நீ என்ன பண்ணு, பத்மா அப்படின்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, பிரேம சரோவர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, பங்களாதேஷில் இருக்கு. அந்த பத்ம சரோவரில் நீ பிரேம சரோவரில் போய் குளிச்ச அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருக்காரு உனக்காக சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பிரேமை எங்கே விட்டு போயிருக்காராம். சைத்தன்ய மகாபிரபு குளிப்பாராம், குளிக்கும் போது தன்னுடைய கிருஷ்ண பிரேமை எங்கே விட்டு போயிருக்காராம். அந்த தனத்தை நீ என்ன பண்ணலாம், அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே போல் என்ன பண்ணுறார், அடுத்த நாள் நரோத்தமதாஸ் டாக்கூர் போய் அந்த பிரேம சரோவரில் குளிச்சுட்டு வரார். வந்த உடனே அவருடைய முழு உணர்வு என்ன ஆயிடுது, கிருஷ்ண உணர்வாக மாறிடுது. கிருஷ்ண பிரேமையினால் அவர் நிறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எழுதுறார். நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு அவர் குருவாக இருந்திருக்கார். மூன்றாவது ரொம்ப பிரசித்தமான உதாரணம், நாம எல்லாரும் பாணிஹட்டி அப்படின்னு கொண்டாடக்கூடிய உதாரணம். யார் அவர்? ரகுநாத் தாச கோஸ்வாமி இல்லையா. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ரொம்ப முயற்சி பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய் சேர்ந்தலான்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து திரும்ப 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 ஓடி 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 போறாரு. ஆனால் வீட்டில் என்ன பண்றாங்க, மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து இவரை போட்டு கட்டி போட்டுறாங்க. இவரால் போகவே முடியல. ஆசை இருக்கு, சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, இவரால் அங்கே போய் சேர முடியவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குரு தத்துவம் இல்லாதான் காரணமா. ஸோ குரு தத்துவம் இல்லை அப்படின்னா பகவானாலேயே நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதான். இந்த உதாரணம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வாலியினுடைய உதாரணத்திலும் தெரிஞ்சுக்கலாம். வாலி சுக்ரீவன் ரெண்டு பேருக்கும் சண்டையை கிளப்பி விட்டார். யாரு? ராமர் கிளப்பி விட்டார். ராமர் சும்மா இருந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சுக்ரீவன்கிட்ட சொல்றார், சுக்ரீவா நீ வேணா வாலியை ஒரு நாள் கூட்டிட்டு வானா அவனை முடிச்சு விட்டாரன்னு சொல்றார். சுக்ரீவன் சொன்னா, சுவாமி ஏதோ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க நல்ல ஃப்ரெண்டு, விட்டுருங்க, அவனெல்லாம் நம்ம அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டேய் உன் கூட பேசாதனால என்னையும் உன்னவா நினைச்சிட்ட பாத்தியா இல்லையா. நம்ம அப்படிதான் உயர்ந்த மனிதர்கள் நம்மளோட பேசும்போது என்னத்தையும் நினைச்சிடறோம், நம்மளையும் வர மாதிரி ஒரு சாதாரண பாவம் ஏதோ இக்கிலி பிச்சா மாதிரி இருக்காரு அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் அந்த மாதிரி ஆளிலடா, நான் ரொம்ப சாமர்த்தியசாலிடா, என்னால் கொல்ல முடியும்டா. அப்புறம் ஏதோ டெஸ்ட்லாம் வச்சான்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான், வாலியை கூட்டிகிட்டு வந்துட்டான். சுக்ரீவன் ஹே வாலி ஹோ வாலி வெளில வாடான்னு சொல்லி கூப்பிட்றான். வாலி நினச்சான், சும்மா இருந்தால் இத்தனால பையன் அடி வாங்கிட்டு இப்போ உடம்புலாம் சரியாக போச்சு, தேறி போயிடுச்சு போல இருக்க, போய் இன்னும் 4 கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஓடி வரான். வந்தானா வந்த உடனே 2 பேருக்கு சண்டை மூண்டுடுச்சு. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் 2 பேரும் அடிச்சுக்கிறதும் குத்திக்கிறதும் பெரட்டிக்கிறதும் கடிச்சிக்கிறதும் துருட்டுறதும் பெரட்டுறதும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டான், வாலி திடீர்னு சுக்ரீவன் தலைக்கு மேலே தூக்கிட்டான், கரகரன்னு சுத்துறான். சுக்ரீவன் பார்க்குறான், ஆமா சும்மா இருந்த நான் ஏன் கிளைப்பட்டு இப்போ அடி வாங்க வைக்கிற அப்படின்னு சொல்கிறான். இப்போ தூக்கி வீச போகிறான். அந்த சமயத்தில் என்ன பண்ணான், தப்புன்னு கீழே குதிச்சு ஓடி வந்துட்டான். ஓடி வந்தோடனே கேம்புக்கு வந்தோடனே 2 பேரும் மூஞ்சி பேசிக்கவே முடியல. சுக்ரீவன் ராமரை பார்க்கவே இல்லையா, எப்படி பார்க்கறது இவ்வளோ அடி வாங்கிட்டு, நான் பாட்டு சும்மா இருந்தேன், ஏன் அடி வாங்க வச்சேன்ற மாதிரி. அப்புறம் ராமர் சொன்னார், நீ வேணா மறுபடியும் கூப்பிட, ஏன் மறுபடியும் அடி வாங்குறதுக்கா? இல்லை ஏன் நீ அடிக்கலை? இல்லைப்பா 2 பேருக்கு வித்தியாசம் தெரியல, நான் அவன் அடிக்கிறேன்னு நினச்சி உன்னை அடிச்சிட்டேன், நான் தப்பாயிடும் போல் இல்லையா, அதனால் அவன் உன்னை அடிக்கலை. இப்போ எப்படி நீ கூட்டிட்டு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு வழி சொல்கிறேன், உபாயம் சொல்கிறேன். சரி கூப்பிட போகிறான். இப்போ மறுபடியும் சுக்ரீவன் சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காரியத்தை பண்ணி அனுப்புகிறார் ராமர். என்ன பண்ணார், மாலையை போட்டு அனுப்பிச்சார். அது தெரியும், லக்ஷ்மணன் கையால மாலையை போட்டு அனுப்புறார். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா காரணம், சுக்ரீவன் வந்தான் இல்லையா, சுக்ரீவன் முதல் ராமரை பார்த்த உடனே ராமர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ராமரை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டான். ராமரோட கூட ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் யாரு, லக்ஷ்மணன். இவர் பாவம் யாரோ ஹவுஸ் கீப்பிங் போல இருக்கு, இல்லையா போர்ட்டர் போல இருக்கு, தூக்கிட்டு வராரு போல இருக்குன்னு நினச்சிட்டு அவரை பெருசாக கண்டுக்கவே இல்லை. லக்ஷ்மணனை பார்க்கவே மாட்டான், லக்ஷ்மணகிட்ட பேசவே மாட்டான், லக்ஷ்மணனை மதிக்கவே இல்லையா. அந்த பாகவத அபச்சாரத்தினால இப்போ அடி வாங்கினானா, புரியுதா உங்களுக்கு? நல்லா சமத்தே அடி வாங்கிட்டான். அடி வாங்கின பின்னாடி இப்போ அவனுக்கு சொரணம் வந்துச்சு. யாருக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாது, பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்போதான் உணர வந்துச்சான். நாம் கண்டுக்காம போகிறதே அபச்சாரம் தானே. ஒரு பக்தரை பார்த்துட்டு பார்க்காம போகிறதே அபச்சாரம் தான். பக்தர் அந்த பக்கம் போகிறாங்கன்னு என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் கூப்பிட்டாவது நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள் போகிறார், பெரிய நபர் நமக்கு தெரிஞ்சவர் போகிறார், நம்ம என்ன பண்ணோம், உடனே ஹலோ சார் நான் இங்கே தான் இருக்கேன் பாருங்கள் சார் கூப்பிட்டு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன பெரிய ஆள், நமக்கு எப்பயா தேவைப்படும்,
கூப்பிட்டு சொல்ல, நம்மளா வாலண்டியராக போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு யாருன்னு தெரியலைங்களே. இல்லை சார், நம்ம வந்து அன்னைக்கு அந்த மண்டபத்தில் அந்த கல்யாணத்தில் அன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு மீட் பண்ணவே, நம்ம கூட பேசிட்டு இருந்தோமே அந்த கேட்ரிங். ஆமாம், எப்பயோ மீட் பண்ணவா ஞாபகம் இருக்கு. ஆமாம் சார். தெரியாதவங்க கிட்ட நம்மள என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு நம்மளை பரிச்சயப்படுத்திக்கிறோம். பட் பக்தர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். பக்தர்கள் தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பக்தர்களுக்கு அடையாளமே என்னதான், ஹரே கிருஷ்ணா தான். நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம். ஹரே கிருஷ்ணான்ற ஒரு அட்ரஸ் இருந்தால் போதும். எந்த பக்தர்கிட்ட ஈஸியாக பேசிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுன்னா ஈஸியாக பேசிடலாம். எனக்கு அப்படி கிடைச்ச பிரபு தான் இவர், ஜெகதீஷ் பிரபு இல்லையா. எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. முதல் முறையாக என்னை இவர் ரோட்டில் பார்த்தாரு. ரோட்டில் பிச்சைக்காரங்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சோறு தண்ணி இல்லாமல் மீனாட்சி அந்த பஜாரில் உட்காந்துட்டு இருந்தோம். எங்கே போகிறேன்னு தெரியாமல். பார்த்தவர் என்னமோ ரொம்ப நாளாக பழகினவரை போல் எங்களை பார்த்து ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னாரு சிரிச்ச முகத்தோட. நாங்களும் ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு சொன்னோம். அவ்வளோதான். இது வரைக்கும் அந்த கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவர் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லாமே இருந்திருக்கலாம் நினைக்கிறீங்க. பட் சொல்லிட்டாரு, நடந்துருச்சு இல்லையா. அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நித்யானந்த பிரபு நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை அடைய முடியாது அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு, ரகுநாதாஸ் கோஸ்வாமியினுடைய வாழ்க்கையில் நித்யானந்த பிரபு என்ன பண்ணார், அவருக்கு கருணையை கொடுத்து சைத்தன்ய மகாபிரபு சேர்த்து விட்டார். இது ஒன்று. 3 ஆயிடுச்சா? 4வது சொல்கிறேன். 4வது யார் அப்படின்னா, ரொம்ப பிரசித்தமான உதாரணம் ஜகாய் மதாய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ரொம்ப மோசமான நபர்களை கூட என்ன பண்ணார், அவர் தேடி போய் பிரச்சாரம் பண்ணார். ஸோ இதுதான் நான் எனக்கு சொல்ல வர வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ நேரம் உபன்யாசம் கேட்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் தியானத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவாது கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நித்யானந்த பிரபுவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, நல்ல பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணல. அவர் ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டாங்க இல்லை, ஒதுக்கப்பட்டவர்னு சொல்கிறோம் இல்லையா. இவங்கெல்லாம் இனிமேல் ஆகவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பாவம் பண்ணவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்கிறோம் இல்லை. அவங்களுக்கு கொண்டு போய் தேடி போய் என்ன பண்ணார், கருணையை கொடுக்க போனார். ஸோ நாம் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா யோசிச்சு பார்க்கணும், நாம் எத்தனை பக்தர்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுறோன்னு யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு எத்தனையோ பக்தர்கள் பக்தியில் வந்ததுக்கப்புறம் பக்தி செய்ய முடியாமல், இல்லை பக்தியில் நிறைய தடங்கல்களோடு, பக்தியில் நிறைய பிரச்சனைகளோடு, நிறைய சிக்கல்களோட இருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பக்தர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறோமான்னு பார்க்கணும். அதை செய்ய ஆரம்பிக்க ரொம்ப முக்கியம். ஜெயபத மகாராஜனுடைய ஒரு மிக முக்கியமான குணம் இது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்கே போனாலும் அங்கே பிரபுபாதர் கிட்ட தீட்சை வாங்கிட்டு, யாராவது இப்போ கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம், கிருஷ்ண பக்தியில் அதிகமாக ஈடுபடாமல் எப்படியே இருக்காங்க அப்படின்னா, அவங்கள போய் தேடி கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், கிருஷ்ண பக்திக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவார். இது ரொம்ப முக்கியம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக நிறையா பேரை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சாரம் செஞ்சு என்ன பண்ணுறோம், புதிய பக்தர்கள் நிறையா பேர் சேர்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த புதிய பக்தர்களை சேர்க்கக்கூடிய மும்முரத்தில் என்ன மறந்து போயிடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறையா பேர் சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்கள மறந்து போயிடுறோம். அவங்களுக்கு தேவையான உணவு மறந்து போயிடும். இப்போ ஒரு செடி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், ஓரளவுக்கு வளர்ந்துருது. வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதான் வளர்ந்துருச்சு இல்லை, அதுவே பார்த்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டு புது செடிக்கு போயிட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பழ செடி என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வாடி போய் கருக ஆரம்பிச்சிடும். இதுக்கும் நம்ம கேர் கொடுக்கணும் இல்லையா. நம்ம புதுசாக எப்படி பக்தர்கள் உருவாக்குறது எவ்வளோ கேர் கொடுக்குறோமோ, அதே கேர் யாருக்கு கொடுக்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கேர் கொடுக்கணும். ஸோ டிவோட்டி கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு பக்த சங்கத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய ஒரு எம்டினஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்கானுக்குள்ளே வந்துட்டாங்க, நிறைய பேர் தீட்சையும் வாங்கிடுறாங்க, நிறைய பேருக்கு ஆசையும் இருக்குது, நான் கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்னு ஆசையும் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஸ்டாக்னண்ட் ஆகிடுறாங்க, அதுக்கு மேலே அவங்களால போக முடியல, ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பக்தர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், சங்கத்தை கொடுத்து அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், உயர்த்தி கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஸோ நமக்கு ரெண்டுக்குமே பிளான் இருக்கணும். புதிய பக்தர்களை உருவாக்கக்கூடிய பிளானும் இருக்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பக்தர்களை உயர்த்தக்கூடிய பிளானும் இருக்கணும். பக்தியிலேருந்து வெளில போயிடுறாங்க இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தில் வெளில போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சு அவங்கள மீண்டும் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். அது நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்யானந்த பிரபுடைய கருணை கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ இது வந்து நித்யானந்த பிரபு பண்ணக்கூடிய மிக உயர்ந்த விஷயம். இது 4வது விஷயம். சொல்லிட்டேன்னா 4 விஷயம் முடிஞ்சதா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் கேட்கும் போது தலையாட்டணும், இல்லைன்னா ஊன்னு சொல்லணும், இல்லைன்னா மலைப்பாம்பா பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், தெரியுமா? கதை சொல்லும் போது அப்படி சொல்லிட்டே இருக்கணுமா? ஊன்னு சொல்லலாம். நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு இருக்கு அர்த்தம். கதை கேட்கும்போது தூங்கினாங்க, குறிப்பாக இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் கதை கேட்கும்போது தூங்கினாலும் மலைப்பாம்பா பிறந்துருவாங்களாம். எனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்லு. ஊன்னு சொல்லலாமா? அட்லீஸ்ட் தலையாத ஆட்டலாமா? தலையா சொல்லுங்க, தலையா ஆட்டு. 4 பேர் சொல்லியிருக்கேன், பேர் சொல்லுங்க வாங்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. 2வது நரோத்தமதாஸ் டாக்கூர். 3வது ரகுநாததாஸ் கோஸ்வாமி. 4வது ஜகாய் மதாய். 5வது தான் ரொம்ப முக்கியமான நபர். யாருன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அவரே ஒரு நாள் வீழ்ச்சி அடைய போயிட்டாராம். என்ன பிரபு சொல்றீங்க, புதுசா இருக்கே, கதையே புதுசா இருக்கே. உண்மைதான். ஏண்டா என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்தது எதுக்காக வந்தாருங்க? உத்தாரணம் பண்ண, யாரையும் கொல்றதுக்காக வரல. கொல்றதுக்காக வந்தாரா? கொல்றதுக்காக வந்தாரா? வரல. நம்மளுக்கு பாகவதம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தி சுமேதச. எல்லாருக்கும் சங்கீர்த்தனை சொல்லிக் கொடுத்துக்கா வந்தார். அந்த சைத்தன்ய மகாபுரே ஒரு நாள் தன்னுடைய இலக்கை, தன்னுடைய குணத்தை மறந்து போயிட்டாராம். என்னவா மாறிட்டா? திடீர்னுட்டு விஷ்ணுவா மாட்டார். திடீர்னு சுதர்சனை கூப்பிட்டாரு, ஹே சக்கரான்னு கூப்பிட்டாரு. சக்கரம் வந்துடுச்சு. இப்பதான் நித்யானந்தர் காலை பிடிச்சிட்டார். சுவாமி நீங்க பண்ணக்கூடாது, இதற்காக நீங்க வரவே இல்லை. நீங்க வந்ததனுடைய நோக்கம் உங்க உத்தாரணம் தான், இவங்களை சம்ஹாரம் கிடையாது, நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி சொன்னார். அப்ப சைத்தன்ய மகாபிரபுவையே திருத்தி அவருடைய குணத்திற்கு, சரியான குணத்தை கொண்டு வந்தது யார் தான்? நித்யானந்த பிரபு. 20 உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு கிருஷ்ணனுடைய நாமம் கிடைச்ச உடனே அவர் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? போங்க விருந்தாவனத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதேன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். குடுகுடுன்னு ஓடுறார். யாரும் பிடிக்கவே முடியல. சைத்தன்ய மகாபிரபுனால பிடிக்க முடியுமா? அவர் கிடுகிடுன்னு ஓடுறார், விருந்தாவனத்தை நோக்கி ஓடுறார். கங்கை அந்த நதிக்கரையில் குடுகுடுன்னு ஓடுறாரு. பிடிக்க முடியாது நினைச்சிட்டாங்க. அப்பதான் யார் வராங்க? நித்யானந்த பிரபு வராரு. வந்து சொல்றாரு, சுவாமி நீங்க ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கீங்க. அப்படியா? நான் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கேன். ஆமா வந்துட்டீங்க, நீங்க ஆல்ரெடி வந்துட்டீங்க. நான் வந்துட்டேன். எங்க? விருந்தாவனத்துக்கே வந்துட்டீங்க. அப்படியா? தெரியலையே. தோ இங்க இருக்க, இதான் யமுனை, கங்கையை காட்டி. அவர் பைத்தியமா இருக்காரா? பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு அவர் மூர்ச்சியா இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு இந்த உலகமே தெரியல. சைத்தன்ய மகாபிரபுக்கு அது என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நித்யானந்த கரெக்டாக நடுவில் வந்துட்டார். வந்து சொன்னார், சுவாமி நீங்க விருந்தாவனத்துக்கு வந்துட்டேல். அப்படியா? எங்க இருக்கு விருந்தாவனம்? தோ இங்க இருக்க, இதான் யமுனை, அங்க தெரியுது அதான் கோவர்தனம். ஆஹா, விருந்தாவனம் மூர்ச்சி கீழ் தப்புன்னு வந்துட்டார். அப்படியே அழகா தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து சாந்திபூரில் அத்வைத ஆச்சாரிய வீட்டில் போட்டாங்க. 3 நாள் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தார். அடப்பாவிகளா, ஏமாத்திட்டீங்களேடா, உங்களையும் நம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போதான் நித்யானந்த பிரபு சொல்றாரு, சுவாமி நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க தெரியுமா? விருந்தாவனத்தில் போயிட்டு பகவானை நாமத்தை சொல்றதுக்காக வரல. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க இருக்கவங்க எல்லாத்தையும், இங்க இருக்க இடத்த கூட நீங்க என்னவா மாற்ற வந்திருக்கீங்க? விருந்தாவனமா மாற்ற வந்திருக்கீங்க. இங்க இருக்கவங்களுக்குலாம் நீங்க ஹரிநாமத்தை சொல்ல கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபுவே வழிகாட்டினது யார் தான்? நித்யானந்த பிரபு தான் இல்லையா? அப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கே வழிகாட்டினதுனால தான் அவருக்கு வேற என்ன சொல்றோம்? நம்ம ஆதி குரு அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபுக்கு பேர் சொல்றோம். நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டோம்ல, நித்யானந்த பிரபு தான் ஆதி குரு, ஆதி குரு, ஆதி குரு, ஆதி குரு. என்ன ஆதி குரு? ஆதி யோகி மாதிரி. இப்ப யாராவது கேட்டா என்ன பண்ணும் நீங்க? சரியா சொல்ல தெரியணும். இப்ப பலராம் பிரபு வருவார். ஸோ பலராம் பிரபு கிட்ட இப்ப இந்த கேள்வி கேட்க போறோம் இல்லையா? நீங்க எல்லாரும் இதுக்கு பதில் சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸோ இது நித்யானந்த பிரபு பற்றிய ஒரு விஷயம். ஓகே, நித்யானந்த பிரபு பத்தி ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன கதையோட முடிச்சிடறேன். சச்சி மாதா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்களாம். நிமாய், எனக்கு ஒரு கனவு வந்துச்சுப்பா. அந்த கனவுல நீயே நித்யானந்த 2 பேர் என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்குள்ள போறீங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க கிருஷ்ண பலராமர் விக்கிரகம் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வர்ஷிப் பண்ண விக்கிரகம் இருக்கு.
அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வரீங்க. வெளில வரும்போது கௌரங்கருடைய கையில் பலராமருடைய விக்கிரகமும் நித்யானந்தருடைய கையில் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் இருக்கான். 2 பேர் வெளில கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது, வெளில கிளம்பு. விக்கிரகத்துக்கிட்ட பேசுகிறாங்களாம். பேசும்பொழுது அந்த விக்கிரகம் கிட்ட பேசுகிறான், ஏய் நாங்கள் யார் தெரியுமா, நான் கிருஷ்ண பலராமர்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ கிருஷ்ண பலராமராகவே இரு, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது, நீ வீட்டிலேருந்து கிளம்பு, நீ ஏமாற்றக்கூடிய ஆள், நீ கிருஷ்ண பலராமர் கிடையாது, நாங்கள் தான் கிருஷ்ண பலராமர் அப்படின்னு இவங்க அவங்ககிட்ட சொல்ல. அவங்க டேய் நீ ஏமாத்துற, நீங்கள் போலி அவதாரம், நான் தாண்டா உண்மையான அவதாரன்னு அவங்க இவங்கிட்ட சொல்ல. 2 பேருக்கு போட்டி. அதில் பலராமர் கிட்ட சொல்கிறாராம், நித்யானந்தபுரம் சொல்கிறார் பலராமர் கிட்ட, இனிமேல் உங்கள் பாச்சா இங்கே செல்லுபடியாது, வெண்ணெய் திருடுறது, இனிமேல் கோபிலுக்கு பின்னாடி ஓடுறது, மாடு மேய்க்கிறது, வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க, நீ கிளம்புங்க துரத்துறாராம். பலராமர் சொல்கிறாராம், ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, நான் என் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல போகிறேன் பாரு, கிருஷ்ணர்கிட்ட சொன்னால் உங்களை எல்லாத்தையும் பாரு என்ன பண்ண போகிறாரு, நீ கிருஷ்ணர்கிட்ட சொல்லு, இல்லை யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு யார் இருக்காங்க, என்னுடைய தலைவர் கௌரங்க இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சொல்லி முடிச்சு 2 பேரும் வீட்டில் விட்டு வெளில துரத்தி விட்டாங்களாம். துரத்தி விட்டுட்டு நித்யானந்தபுரம் வந்து சச்சி மாதா கிட்ட கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது பிரசாதம் கொடுன்னு கேட்குறாரு. கனவு முறிஞ்சு போயிடுச்சான். இப்போ சச்சி மாதா வந்து இந்த கேட்குறாங்க, இந்த கனவுடைய அர்த்தம் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சைத்தன்ய மகாபுரு சொல்கிறார், கனவுடைய அர்த்தம் ரொம்ப சிம்பிள், நித்யானந்தபுருக்கு பசிக்குது, போய் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டார். நித்யானந்தபுரம் நிறையா சாப்பிடுவார். ஆனால் அவர் சொல்கிறாரு, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இனிமேல் பக்தர்கள் செய்ய வேண்டிய விஷயம் உரியடிக்கிறதோ வெண்ணெய் திருடுறதோ விளாடுறதோ கிடையாது. பக்தர்கள் செய்ய வேண்டிய விஷயம் பிரச்சாரம் இல்லையா. இந்த கலியுகத்தில் நாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்னா, கிருஷ்ணரை அனுபவிக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு என்ன பண்ணுமா, நம்ம மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கணுமா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தபுரம் கூப்பிட்றாரு. அவர் ஜெகநாத்புரில் எல்லாரும் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. இருக்கும்போது நித்யானந்தபுரம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நித்யானந்தா இனிமேல் நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடாது, தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எங்கே போகிறது, பெங்காலுக்கு போயிடு அப்படின்ட்டார். ஏன் பெங்காலுக்கு போகணும், அங்கே என்னாலேயே பிரச்சாரம் செய்ய முடியலப்பா, நீ போய் பிரச்சாரம் பண்ண, நீ பிரச்சாரம் பண்ண என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே நீ பக்தரா மாத்திர முடியும், நீ போன்னு சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் தான் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு வங்காளத்துக்கு போகிறார். போன 3 வருஷத்தில் மொத்த வங்காளத்தையும் மாற்றிட்டாராம். எல்லாருமே எங்கள் கிருஷ்ண பக்தர்லாம் மாறிட்டாங்க. எங்கே போனாலும் கௌரங்க 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 அப்படின்ற சப்தம் தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதான். இப்படியாக நித்யானந்த பிரபுனுடைய கருணையினால தான் அங்கே வங்காளத்தில் இருக்கவங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்த கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறார். 2500 புத்த மத பிச்சுக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், கிருஷ்ண பக்தர்களாக மாற்றிட்டார். இப்படியாக சைத்தன்ய மகாபுருடைய மிக நெருங்கிய சகாவாக குரு தத்துவத்தை நமக்கு பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரபு இன்னைக்கு குரு தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நித்யானந்த பிரபு குரு தத்துவம் சொல்கிறோம் இல்லையா. ஏன் குரு தத்துவம் நித்யானந்த பிரபுன்னு கேளுங்களேன். அவர் யாருக்கு குருவா இருந்திருக்காரு, நம்பர் 1 நம்பர் 1லேருந்து வரணும். கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி குருவா இருந்திருக்கார். 2வது நரோத்தமதாஸ் டாகூருக்கு. 3வது ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு. 4வது ஜகாய மாதாய்க்கு. 5வது சைத்தன்ய மகாபிரபு குருவா இருந்திருக்கார். எந்த சமயத்தில், 2 சமயத்தில். எப்பப்ப ஜகாய மாதாய்க்கு தண்டனை கொடுக்கும் போது சைத்தன்ய மகாபிரபுவை சரிப்படுத்தினார், நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 2வது விருந்தாவனத்துக்கு போகும்போது அவரை தடுத்து பிரச்சாரம் செய்யறதுக்கு மாற்றி விட்டார். இப்படி பகவானையே சரிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாலும் அவருக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஆதி குருன்னு சொல்லி சொல்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வச்சு என்ன பண்ணார், இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நித்யானந்த பிரபுனுடைய குறிக்கோளை, அவருடைய மனநிலைமை நம்ம எடுத்துக்கணும். அவருடைய மனநிலைமை ஒன்று தான், கருணை. அவருடைய குறிக்கோள் ஒன்று தான், எல்லா ஆத்மாக்களும் கிருஷ்ண பக்தி. 2 விஷயம் தான். என்னென்னது, கருணை, எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். இது 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன யோசிக்கணும்னா, யாராவது ஒரு பக்தர், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பக்தர், பக்திக்கு வந்துட்டு பக்தி செய்ய முடியாமல் வெளியில் போயிட்டார், இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் பக்தியை விட்டுட்டார், அப்படி இருக்காங்க இல்லை, அந்த மாதிரி பக்தர்களை தேடி பிடிச்சி அவங்கள என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம கிருஷ்ண பக்தி கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. திரும்ப கிருஷ்ண பக்தியோட சேர்த்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த கலியுகத்தில்.
எத்தனையோ கோடி ஜீவாத்மாக்கள் இருக்காங்க, கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை விட துரதிருஷ்டம் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தான் நித்யானந்த பிரபு ரொம்ப பிடிக்குமா. அவர் போய் என்ன பண்ணுவார், அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தேடி கூட்டிகிட்டு வருவாராம். ஸோ நமக்கும் நித்யானந்த பிரபுடைய கருணை வேணும் அப்படின்னா நாமும் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இந்த ஹரிநாமத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியுங்க. அந்த ஒரு செல்வத்தை நீங்கள் சேர்த்து ஆரம்பிங்க. ஸ்ரீ நித்யானந்த த்ரயோதசி மகா மகோத்சவ் கீ, ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். ஹரே கிருஷ்ணா.